ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயினி ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் உள்ள புண்ணலை சரி பண்ணுற ஒரு அவித்திக்கீரை பூ பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் அவித்திக்கீரை பூ. கண்டிப்பாக சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அல்சர் நல்லா குணமாக்கும். நீங்கள் வாரத்துக்கு இல்லைன்னா மாதத்துக்கு 2 தட்டி 3 தட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அல்சரெல்லாம் குணமாகும். இதில் மருத்துவ குணம் நிறைய இருக்குது. இது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இதில் அந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு நாம் இப்போ எல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு இப்போ எல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டோம். சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். ஏன்னா அதை வணக்கினா நம்மளுக்கு கம்மியாக தான் அது வேறு வரும். அதனால் சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். வெங்காயம் மிளகாலாம் இதாகிடுச்சு. இப்போ வெட்டி அலசி வச்சுருக்கோம். அந்த காயை இப்போ கடாயில் சேர்த்திக்கலாம். நாம் இதை தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா தண்ணியை விட அந்த எண்ணெயிலே வதக்கினா தான் கொஞ்சம் நல்லா இதாக வரும். இப்போ அது போக மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதோட தேங்காய் சேர்த்து நம்ம இறக்கிக்க போகிறோம். சுவையான அவித்திக்கீரை பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் முன்னேறும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் அதிகமாக தேவைப்படுது. தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.